ஃப்ரெண்ட்ஸ் பவானி லெஃப்ட் நான் பரப்பிட்டாச்சு வீட்டிலேருந்து 9:10 நிமிஷம் பரப்பிட்டா. இப்போ மணி வந்து 9:05 ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்து ஒரு சிக்னலில் நிற்கிறோம். இப்போ தான் பரப்பிட்ருக்கோம். கடைக்கு பிறகு 3/4 மணி நேரம் ஆகும். நீங்களாம் வேலைக்கு பரப்பிட்டாச்சா? நேற்று திடீர்னு எங்களுக்கு மழை வந்துட்டானா ராத்திரி நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட். பலபடி வெக்காடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ட்ரக்காரங்க எப்படி நிற்காங்க பாருங்கள். ஒருத்தருக்கு இப்படி இவங்களும் போக மாட்டேக்காங்க, இந்த பக்கத்துலங்களும் விட மாட்டேங்கிறாங்க. எப்படி போகணும்னு சொல்லுங்கள். ட்ரக்காரங்க பண்ணுற அநியாயம் பெருத்த அநியாயமாக இருக்குது. இடம் இல்லைன்னா கூட கொண்டாந்து நுழைச்சிடுறாங்க. இவங்க இப்படி நிற்காங்க, நாங்கள் எப்படி நிற்கிறோம் பாருங்கள். சீக்கிரம் பரப்பா இப்படி டிராஃபிக் வந்து மாட்டிக்கிறோம் நாங்கள். என்ன செய்ய? இப்போ இந்த காரக்காரங்க இப்படி போட்டிருக்காங்க, இந்த காரக்காரங்க இப்படி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பைக்கில் போகிறனால நுழைஞ்சி போயிடுறோம். அதனால் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பக்கமும் ரோடு எல்லாமே ஃபுல்லாக ஜாமாக இருக்குது. ஜாம்னா டிராஃபிக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு டிராஃபிக் கிடைக்குமா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளாவது நாங்கள் டிராஃபிக் இல்லாமல் போன நாளே கிடையாது. தினம் டிராஃபிக் இவ்வளோ நேரம் ஆயிடுது. இப்போ பிரச்சனை இல்லை. இனி அடுத்து மழை வந்ததோ அவ்வளோதான், வண்டி ஒன்று முட்டிட்டு தான் கிடக்கும். உங்களுக்கு இப்படி அனுபவம் உண்டா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் டிராஃபிக்கெல்லாம் கடந்து வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தாக போகலாம். நாங்கள் மாப்பா ஹைவே வந்துட்டோம். இங்கேருந்து ஒன்று நமக்கு ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம கடைக்கு போகணும். ஒரு நாள் தான் கொஞ்சம் மழை பெஞ்சுது. செடி மரம் கொடியெல்லாம் பச்சையே நைட்டு பார்க்க நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்குது. இல்லைன்னா இந்த ரூட்டை நம்ம போகும்போது பயங்கர கண்ணெல்லாம் எரியும். நமக்கு இப்படி போனால் ஷார்ட்கட், ஆனால் போலீஸாரை விட மாட்டேங்கிறான். இப்போ சுற்றி போனால் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆகும். இப்போது நாங்கள் சில்பாட்டா ரோடு வந்தாச்சு. இங்கே டிராஃபிக் இல்லைன்னா 5 நிமிஷத்தில் நம்ம கடைக்கு போயிடலாம். பெரிய பில்டிங் தான், பெரிய 25, 30, 40 மாடி அடுக்கு பில்டிங். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கும் 50 மாடியில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். ஒரு நாள் மழையிலேயே இவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு நீ மழை வந்தாலே எனக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, மழை காலம் வந்தாலே எனக்கு இந்த ரோட்டில் வண்டிலாம் ஓட்டும்போது ஸ்லிப்பாகி விழுந்துருவோம், டிராஃபிக் ஆகிருமோ ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். இப்போது நம்ம கடை பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் எங்கள் கடையோட நுழைவாசல். வாங்க, நம்ம கடையும் வந்துட்டு. இது ஒரு நாள் அடித்த காற்றுல மரம் கொப்பு எல்லாம் பிஞ்சு விழுந்து கிடக்க பாருங்க. எவ்வளோ பெரிய முருங்கை மரம் சாஞ்சிருக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? முருங்கை மரம்லாம் அப்படி கொப்போடு உடஞ்சி விழுந்துட்டு தூக்கி எடுத்து அந்த பக்கத்தில் போட்டிருக்கு. நம்ம அண்ணாச்சி கடையை திறக்க போகிறாரு. வரீங்களா கடைக்குள்ளே? நானும் ஹெல்மெட் கழட்டில் உள்ளே போய் கழட்டிக்கலாம். பை ரொம்ப வெயிட்டாக இருக்கா. வாங்க கடைக்குள்ளே போகலாம். கலர் எடுத்து வச்சு நேற்று லேசாக கொஞ்சம் மழை வந்தது பார்த்திங்களா. அந்த 2 பாட்டில் தண்ணி மிச்சம். இன்றைக்கி 2 பாட்டில் தான் கொண்டு வந்தேன். இன்றைக்கி கரெக்டாக 10:05 கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் வீட்டிலேருந்து நேரத்துக்கு பரப்பிட்டால. இது ஒரு கிரைண்டர் நம்ம ஒரு தமிழ்காரர் கொண்டாந்து கொடுத்தாரு. சில இப்படி இருந்து ஸ்ட்ரக் ஆகிட்ட அப்படி ஓட மாட்டேங்குன்னு சொன்னாங்க. நேற்று அவர் கொண்டாந்து தரும்போதே 9:15 ஆகிட்டு. இனி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் நான் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கால் பண்ணி சொல்லணும். சாப்பாடு எப்படி தான் கட்டி கொண்டாந்தாலுமே பார்த்திங்களா இப்படி லீக் ஆகிடுது எல்லாம். நேற்றும் எல்லாம் சிந்திட்டு, இன்றைக்கும் எல்லாம் சிந்திட்டு நல்லாச்சு. எல்லாம் பையெல்லாம் வம்பாயிருக்கும். அவர் இப்போ வாசலை துளிச்சிட்டு தண்ணி எடுக்க போய்ட்டு அவர் வர்றதுக்கு முன்னே டக்குன்னு கடையை பெருக்கிடுவோம் திட்டிக்கிட்டு இருப்பார். இந்த பிஸ்கெட்காரனே தாங்க பெறப்பட போகிறோம். கடை முடப்புறம் வந்தார், வாங்கி அப்படியே வச்சுட்டு போயாச்சு. இதுக்கு நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் கணக்கு பண்ணி ஒரு பணம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு விளக்குமாறு வாங்கணும் டைமும் கிடைக்கிறது இல்லை. குப்பை வர்றது இல்லை. அந்த விளக்குமாறு ஃபுல்லாக பிஞ்சிட்டு அதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு கூலரோட மோட்ரு. நேற்று நைட்டில் ஒருத்தவங்களுக்கு புது மோட்ரு கொடுத்தோம். இந்த மோட்ரு இங்கே வச்சிடலாம். கடையில் இப்போ மழை பார்த்திங்களா, நேற்று ஒரே மண்.
கடைக்குள்ளே பெருக்கியாச்சும் வெளி வாசலையும் பெருக்கிவும் இந்த மரம் விழுந்தனால வந்து நிறைய கடை பக்கத்தில் தூசியும் குப்பையும் ஆகிட்டு இவ்வளோ முருங்கை மரம் இலை. இங்கே யாரும் பெருசாக அந்த முருங்கை மரத்தோட குணம் தெரியாதனால விட்டுட்டாங்க எல்லோரும். இன்றைக்கி எங்கள் ஃப்ரூட்காரும் பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைனா அவரும் பெருசாக பெருக்க மாட்டார். மரம் விழுந்தனால அங்கே வரைக்கும் குப்பை போயிட்டு. இப்போ வாங்க தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம இட்லி கிரைண்டரை ஓப்பன் பண்ணலாம். தங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஒரு பிள்ளையும் காணும் இன்னும். தங்க பிள்ளைய தேடினா தங்க பிள்ளை வந்துட்ட மாதிரி இருந்தது. நீ பாத்திரத்தில் கழுவிடலாம், ஏன்னா தூசியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தருக்கு சண்டை போட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் உடச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அந்த கனியா பையலுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். இங்கே கிரைண்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா, உள்ள இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் கிரைண்டரில் எல்லாம் இப்படி தான் இருக்கும். உள்ள இது மேல் உள்ள பாடி இது பார்த்திங்களா, காயில் இப்படி இருக்குது. இது ஒரு பெல்ட் இருக்குது. இந்த பெல்ட்டு சுற்றி தான் இது வழியாக இப்படி நமக்கு மாவு அரைச்சி கொடுக்குது. அக்கா இந்த கனியாவுக்கு பிஸ்கெட்டை கொடுத்தாங்க சாப்பிட்டு அடுத்த பிள்ளைங்கள்லாம் ஓடி வரும். அது வரைக்கும் மற்ற வேலையை நம்ம கிரைண்டர் ரிப்பேர் பண்ணலாம். வாங்க. கனியா நேற்று நைட்டில் எங்கேயோ போயிட்டான் நான் வீட்டுக்கு போகும்போது. இப்போ நம்ம வாங்க இட்லி மாவு அரைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை பார்க்கலாம். பார்த்திங்களா, பெல்ட் வந்து அத்துட்டு பெல்ட் வந்து புதுசாக வாங்கி போட்டால் தான் இது ஓகே ஆகும். இது வந்து மோட்ரு வந்து அலுமினியம் வைண்டிங். நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் பெல்ட்டு வாங்கணும் அப்படின்னு. அது பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபுட் ப்ராசஸர் மிக்சருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வந்து போன வாரமே கொடுத்தாரு எங்களுக்கு. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, ப்ளஸ் வந்து இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நார்மல் மிக்சர் வந்து மிக்ஸி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து ஒரு பார்ட்ஸு என்ன பிரச்சனைன்னு தேடணும். அதை தேடிக்கிட்டு இருக்காரு பாவம். இந்த கஸ்டமர் தினம் கால் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை பார்க்கலாம் வாங்க. இது பார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரொம்ப தள்ளி போகணும், வாசிக்கு அந்த பக்கத்தில் போகணும். ரொம்ப ரேராக கிடைக்கிது. மற்ற பொருளாக கூட எங்கள் பக்கத்தில் எங்கன்னா வாங்கிடலாம். இப்போ இது பெல்ட் எடுத்து கையில் வச்சுருக்கேன். இதுக்கும் பெல்ட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிங்க இந்த ஃபுட் ப்ராசஸ் பெல்ட். இந்த பெல்ட் எதுக்குன்னா, இந்த இதுக்கு வந்து மாவு அரைக்கிறது, ஏதோ வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு இது இழுத்து கொடுக்கும். இதுக்கும் கனெக்ட் இருக்கும் இந்த பெல்ட்டு. அது ஓப்பன் பண்ணிட்டு என்ன பிரச்சனை என்ன ஜாமான் இருக்குன்னா சொல்கிறேன். இவருக்கு தான் அந்த ஃபுட் ப்ராசஸர். அவர் வந்துட்டார். ஒன்றுனா கழட்டிக்கிட்டே இருக்காங்க. கழட்ட ஜாமான் வரதான் செய்யுது பாருங்க. இது ஒரு பார்ட்ஸாக இருந்து கழட்டுறது. மற்ற மிக்சரோட இதுக்கெல்லாம் வந்து பார்ட்ஸு கூடுதல். இந்த சிபி இதோட வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு கொடுப்பாங்க. நார்மல் மிக்சிக்கு அது வேறு நார்மலாக இருக்கும். இதை ஒன்றா கழட்டுறதுக்கு இவ்வளோ பார்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டது. இவ்வளோ வந்து ஆயுதத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஒன்றா கழட்டிக்கிட்டே இருக்கார், வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ நான் கை வச்சா சொல்கிறார், ஒன்றாலே ஜாமான் தொலைஞ்சின்னு சண்டைக்கு நிற்பார். ஃபுட் ப்ராசஸோட பாட்டமும் கழட்டியாச்சு. இது மோட்டர் தான் எரிஞ்சிருக்கும் போல, ஏன்னா கருகி ஃபுல்லாக அப்படி இருக்கிற எரிஞ்சு போய் இருக்குது. அதனால் இது இன்னும் ஓப்பன் பண்ண முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காரு. மற்ற மிக்சர்லாம் கழட்டுற பானா எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அதுக்கு ஏற்ற ஜாமான் எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுறது இல்லை. அதனால் வேறு ஒரு வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட் ப்ராசஸருக்கு வந்து மோட்ரு பிரச்சனை. அது ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு. ஒரு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. கஸ்டமர் நான் வந்து பார்க்குறேன், அவர் பண்ண சொன்னால் இந்த ரிப்பேரிங் வீடியோ உங்களுக்கு போடுவேன், இல்லைன்னா அப்படியே பேக் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். சிலவங்க ஒருத்தவங்க டக்குன்னு பண்ண சொல்லிடுங்க. சிலவங்க ஒருத்தவங்க இன்னொன்று இருக்குது, நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ வேண்டாம் பணம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் நல்லா ஜெனூன் டீசன்ட். அவர் என்ன சொல்கிறான்னு தெரில. வந்து அவர் சொல்ல வாங்கி எங்களுக்கு இது 2 மாதம் கூட ஆகலை கிட்ட சொல்கிறாரு. எங்கள்கிட்ட கேரண்டி கார்டு இருக்குது, நாங்கள் வந்து கடையில் கேட்டு பார்க்குறோம் வாங்கின இடத்துலன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, நான் வந்து செஞ்சால் கண்டிப்பாக இதை ரிப்பேரிங் வீடியோ போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரில் இப்போ வேறு ஒரு ஆர்மிச்சர் செட் பண்ணியிருக்கோம். அது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். கஸ்டமர் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ சொன்னாலும் நடக்கும், எனக்கு செஞ்சுக்காங்க, எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு ஆர்மிச்சர் செட் பண்ணியாச்சு. அது ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். சிடி ஓகே, வயர் ஓகே, எல்லாமே ஓகே. இந்த ஆர்மிச்சர் செட் பண்ணியிருக்கோம், ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போட்ட ஜாமான் கனெக்ட் ஆகலை, வேறு புதுசு தான் வாங்கிட்டு வரணும். அதனால் இதை ஃபுல் பாடி இப்போ ஓப்பன் பண்ண போகிறாரு. இந்த கிளிப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அதில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மசாலா உப்புமா. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொஞ்சம் வந்து க்ரீன் பட்டாணா, பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணியிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். என் கூட நீங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுக்கு நன்றி. மீண்டும் நல்ல ஒரு வ்ளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வ்ளாகில் உங்களை நான் மீண்டும் பார்க்கிறேன். திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் வந்து எனக்கு அது இன்னும் நான் அது மாதிரி வீடியோ பண்ணணும், அது மாதிரி நான் பண்ணுவேன்.
இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாளை நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டட்டா, பை பை. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ.